நாம் தமிழர் கட்சி சீமான் நடத்தும் மே 18க்கான பொதுக்கூட்டம் கோயம்புத்தூர் நடந்திருக்கு. இந்த ஜக்தர் சிங் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நான் சாகறதுக்கு முன்னாடி தமிழ் கற்றுக்கிட்டு தமிழ் பேசிட்டு தான் சாகுவேன். கொஞ்சம் கொஞ்சமா அண்ணன் சீமான் அவர்களிடம் தமிழ் கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுது. குறிப்பா பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி வளர்ச்சி பயங்கரமா இருக்கு. குறிப்பா மே 18 அதுவும் தமிழர்களுக்கான ஏதாவது ஒரு பிரச்சனைனா, உடனே குரல் கொடுக்குற ஆளா நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளரும் அண்ணன் சீமானும் இருக்காங்க. ஜக்தர் சிங் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பல போராட்டங்களை மேற்கொள்ள குறிப்பாக சிக்கிம் மக்களுக்கான போராட்டங்களில் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிற ஒரு ஆளாக இருக்கார். அவர் இப்போ நாம் தமிழர் கட்சி பொதுக்கூட்ட மேடையில் பேசிக்கிருக்கிறாரு. நாம் தமிழர் கட்சி பொதுக்கூட்ட மேடையில் இப்போ பேசிக்கிருக்காரு. அவர் குறிப்பாக என்ன சொல்கிறார் அப்படின்னா, தமிழருக்கான முக்கியமான தலைவராக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் இருக்கார். ஸோ நான் சாகிறதுக்கு முன்னாடி எப்படியாவது தமிழ் கற்றுக்கிறணும். நான் அண்ணன் சீமான் அவர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ கற்றுக்கிட்டு இருக்கிறேன். கண்டிப்பாக நான் சாகிறதுக்கு முன்னாடி தமிழை கற்றுக்கிட்டு தான் சாகணும்னு சொல்லியிருக்காரு. இது மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுறது. இதுதான் முக்கியமாக தமிழுக்கான இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சி எப்படி உலகம் முழுதாக பரவி இருக்குது அப்படிங்கிறதுக்கு இது முக்கியமான எடுத்துக்காட்டாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா, அவர் நாம் தமிழர் கட்சி பொது மேடையில் பேசிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டிலே நல்லா கூட தமிழ் பேச தெரியாத பலர் இருக்கும்போது, இந்த மாதிரி ஒரு எழுத்தாளரும் வேர்ல்டு சிக்கிம் நியூஸ் அதோட நிறுவனருமான அவர் இப்படி பேசியிருக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள்.